போன் எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. இன்றைக்கி வந்து போன் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். உணவு முறை சரியில்லை, ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம், சரியான கால்சியம் எடுக்கலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போனுக்கான பிரச்சனைகள். சார் நான் இட்லி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்றேன், அதில் வந்து உளுந்து இருக்கும்ல, அதெல்லாம் பத்தாது. இந்த உப்பு சாப்பிட்டா ஏதாவது கிட்னியை பாதிக்குமா? நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. பிரண்டை உப்பு உங்களுடைய கிட்னியை நல்லா சுத்தம் பண்ணும். நீங்கள் ஆத்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நீர்த்து போயிருக்கும். இந்த வேப்ப எண்ணெய் போய் அதை எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி சரி பண்ணி கொடுக்கும். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, போனை எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. இன்றைக்கி வந்து போன் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். போனில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஆத்ரைட்டிஸ்லேருந்து, போன் வலியிலேருந்து, போன் வந்து பார்த்திங்கனாக்கா வலிமை இழக்கிறதுலேருந்து இது எல்லாமே அடங்கும். போன் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு வீட்டுக்கு காலம் போடுற மாதிரி. போன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. எல்லோரும் சொல்லுவாங்க தேஞ்சிருச்சு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலும்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து தேயாது. ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சாதான் உண்டு. ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மஜ்ஜை இருக்குது பார்த்திங்களா, அது தேயும். அது எலும்போட கணக்கில் தான் வரும். எப்படி ஒரு இலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இலை இருக்கும், அதேமாதிரி போனோடைய எலும்பு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை தான் அந்த இலை, அந்த கொழுந்து இலை. அதில் வந்து பார்த்திங்கனாக்கா தேய்மானம் ஏற்பட்டாலும் அது திருப்பி அந்த கொழுந்து இலை திருப்பி முளைக்க தொடங்கும். அது சரியான மருத்துவம், சரியான உணவு ப்ளஸ் கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போன் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செய்து விடலாம். இதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ் ஒருத்தவங்க வீட்டிலன்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க, நடந்துக்கிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க, நின்றுக்கிட்டே இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆக பலதரப்பட்ட ஒரு விஷயம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஒரு கொம்பில் ஒரு ஆணி இருக்குது, அந்த சொன்ன ஸ்ட்ராங்கான ஒரு கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுமாதிரி தான் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த போன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, அதை மட்டும் பண்ணாலே போதும். அதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஆனால் என்னென்ன உணவுகளை எடுத்துக்கலாம், என்ன மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரண்டை மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. சொல்லுவாங்களே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பிரட்டி போட்டு விடும். அதாவது போன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஆத்ரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை போன் பலவீனமாக இருக்குது. லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு பார்த்திங்கன்னா போன் கேவிட்டி இல்லைம்பாங்க. போன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுத்து போச்சுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இன்சைட் சொல்லுவாங்க. இது ப்ராப்ளம் அதை பார்த்தா சியாட்டிக்காங்கிற ஒரு பிரச்சனையும் வரும். போன் உள்ளார என்னாகும், அதோடைய வலு இழக்கும் பொழுது அது கேப் கிடைக்கும். கேப்பில் வந்து நரம்பு மாட்டிச்சா சியாட்டிக்கா. ஸோ இதுக்கு பல பிரச்சனைகள் ஆப்ரேஷன் லெவலில் போகிறதுக்கு காரணம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு. அதேமாரி பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரமாக ஒரே ஒரு விஷயத்தை நடந்துக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரே த்ரூவிலே போயிட்டுருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு சர்க்கம்டன்ஸ்குள்ளே அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். வயசான பிறகு எப்பொழுதும் போல் இருக்கக்கூடிய மூட்டு தேய்வு, அதாவது மேலே ஜவ்வு தேய்வுன்னு தான் சொல்லணும் அதை பற்றி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நீர் கோர்த்து விடும். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதத்தில் வாதம் பித்தம் கபம் இன்பேலன்ஸில் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை வரும். உணவு முறை சரியில்லை, ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம், சரியான கால்சியம் எடுக்கலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போனுக்கான பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி. இந்த பதிவையும் பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே வருவேன். உளுந்தங்கஞ்சி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரெல்லாம் உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி இதெல்லாம் அந்த காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய வால் எடுத்து சுழட்டியிருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தை தள்ளி கொண்டு போயிருக்காங்க. காரணம் என்னென்னா அவங்க கையில் கூடிய வலு மட்டும் பலம், நரம்பு பலமும் இருக்கும், அதேமாதிரி எலும்பு பலமும் இருக்கும். ஸோ கால்சியம் வந்து பார்த்திங்கனாக்கா ஓவராகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உளுந்தங்கஞ்சி அதை பேலன்ஸ் பண்ணும். சார் நான் இட்லி சாப்பிட்றேன், தோசை சாப்பிட்றேன், அதில் வந்து உளுந்து இருக்கும்ல, அதெல்லாம் பத்தாது. இந்த கஞ்சி மாதிரி எடுக்கிறீங்க இல்லையா, அதில் தான் சத்து. சலைவாவோட பொறுமையாக உளுந்தங்கஞ்சை குடிக்கிற முறையும் இருக்குது. நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், ஏலக்காய் போட்டு உளுந்தங்கஞ்சிலாம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து கேட்டாக்கா அது குடிக்க மாட்டேங்கிறாங்க சார். அவங்க வந்து மில்க் ஷேக் இந்த மாதிரிலாம் போகிறாங்க. டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தா எல்லா குழந்தையும் எடுத்துக்கணும். அதோடைய அருமை பெருமைகளை சொன்னால், நீ இவ்வளோ கஷ்டப்படுறீல்ல பார், தாத்தா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பார், அப்பா பார் இவ்வளோ ரொம்ப நேரம் நிற்க முடியல பார். இதெல்லாம் காரணம் என்னென்னா இப்படி சொல்லி புரிய வச்சாலே போதுமான விஷயந்தான். ஆனால் ஏலக்காய் முக்கியமான சின்ன வாசனைகள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாகில் இந்த உளுந்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த உளுந்தங்கஞ்சி இது பாரம்பரியமான ஒரு விஷயம். இந்த உளுந்தங்கஞ்சி அந்த அந்த களி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெஸ்டேட் பண்ணுவாங்க. ஆனால் எப்படியாவது சாப்பிட வச்சிட்டிங்கன்னா அதை செஞ்சு உங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அடிக்ட் ஆகிற அளவுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உளுந்தங்கஞ்சி மிஸ் பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு நம்ம உளுந்தங்கஞ்சி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா, லேடிஸ்களுக்கும் கொடுக்குறோம்னாக்கா, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏஜ் அட்டன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உளுந்து சம்மந்தப்பட்ட உருண்டை உளுந்தெல்லாம் கொடுப்பாங்க. காரணம் என்ன,
அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அப்போ தான் வளர்ச்சியே இருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி, அது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுனால நல்லெண்ணெயில் உளுந்தை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. உளுந்தை நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் யாரும் பண்ணுறாங்களா அப்படின்னாக்கா சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, நேரமும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், உளுந்தங்கஞ்சா இல்லைன்னா இந்த மாதிரியான களியாக கொடுத்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உளுந்தங்கஞ்சி முக்கியம். அடுத்தது என்னென்னா பிரண்டை. இந்த பிரண்டை நான் பற்றி சொன்னேன் இல்லையா, அது இன்றைக்கி வந்து பிரண்டை உப்பாகவே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, ப்ளஸ் எல்லா சித்தா ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. ஒரு டம்ளர் மோரில் சும்மா ஜஸ்ட் 2-3 சிட்டிகை போட்டு நமக்கு டெய்லி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இந்த பிரண்டை உப்பு தாது பலம் மட்டும் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய சக்தி, அந்த போன் உள்ளார ஒரு ஜெல் இருக்கும் பார்த்தீங்களா, ஜெல்லி, அது வந்து நல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லி எலும்புக்குள்ளார ஒரு சக்தி இருக்கும், அந்த ஜெல், அதை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரண்டைக்கு உண்டு. இந்த பிரண்டை இலை, அது வந்து பிரண்டையோடைய அது எல்லாத்தையும் மேலே இந்த காம்பெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு தோசையாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையில் எப்படியாவது அந்த பிரண்டையை சேர்த்துக்கிட்டே வரணும். இது ஒரு முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை உப்பு ஈஸியாகவே கிடச்சிருது, முன்னாடி செய்கிறது கஷ்டம். இன்றைக்கி நிறைய இயற்கை ஆர்வலர்கள் வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல பிராண்டாக பார்த்து நல்ல கம்பெனியாக பார்த்து இந்த உப்பை வாங்கிக்கோங்க. இந்த உப்பு சாப்பிட்டா ஏதாவது கிட்னியை பாதிக்குமா, நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. பிரண்டை உப்பு உங்களுடைய கிட்னியை நல்லா சுத்தம் பண்ணும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தனா கூட அதை சுத்தம் பண்ணும். எப்படி இந்து உப்பு நல்லதோ அதே மாதிரி, எப்படி கருப்பு உப்பு நல்லதோ, எப்படி நல்ல கல் உப்பு நல்லதோ அதே மாதிரி பிரண்டை உப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும், எலும்பையும் சுத்தம் பண்ணும், எலும்பையும் ஸ்ட்ராங் பண்ணும். அதே மாதிரி ஆத்ரட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த பெயினை கம்மி பண்ணும். பிரண்டை டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய, இன்றைக்கி டேப்லெட்டாகவும் கிடைக்கிது, அது வந்து எல்லா நாட்டு மருந்துலையும் கிடைக்கிது. அது ரெகுலராக அது எப்படி கொண்டு இருக்குமோ அதே மாதிரி நம்ம எடுத்தாலே போதுமான விஷயந்தான். டெய்லி ஒரு டேப்லெட், சின்ன டேப்லெட் ஒன்று போடுங்க, உணவில் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துக்கிட்டாக்கா எல்லாத்துக்கும் நல்லது. உச்சி முதல் பாதம் வரை இந்த பிரண்டை டேப்லெட்டு, பிரண்டை உப்பு, பிரண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. இதான் வந்து ஆரோக்கியத்திற்கும் கொடுக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும். பிரண்டை உப்பெல்லாம் சாதாரண நினச்சிடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. நாட்டு மருந்தில் கிடைக்கிது, நல்லதாக செஞ்சு இல்லைன்னா நீங்களே செய்யுங்க. இல்லைன்னா அதுக்கான முறை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் கூகுள்லேயே கிடைக்கிது, இல்லைன்னா நல்ல பிராண்டாகவும் கிடைக்கிது. மோரில் சாப்பிடுங்க. ஸோ வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கோங்க. டெய்லி எடுக்கணும் கூட அவசியம் இல்லை, வாரத்துக்கு 2 முறை. இப்படி மோரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது ஃப்யூச்சரில் நம்ம அடிப்பட்டு கீழே வந்தால் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுடைய எலும்பு டேமேஜ் ஆகும். இப்போ லைட்டாக ஒரு சின்ன ஒரு கார் இடித்தாலோ, சின்ன ஒரு எரிச்சாலும் டக்குன்னு பார்த்திங்கன்னா உடைஞ்சிது. காரணம் ரொம்ப பலவீனமான ஒரு எலும்பாக இருக்கிறது. இன்றைக்கி வருங்காலத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா சுத்தமாக பவரே இருக்காது போல் இருக்குது, போன் பவர். காரணம் வீட்டிலே உட்காடுறாங்க, போய் உட்காடுறாங்க, சின்னதாக வந்துடுறாங்க, ஒரு ஆக்டிவிட்டி இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது. ப்ளஸ் அவங்களுக்கு போஷாக்கான உணவு எல்லாம் ஜங்க் ஃபுட்டாக இருக்கிறது காரணத்துக்காக தான் இதை வந்து இப்போவே அவங்களுக்கு நல்ல உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி ப்ளஸ் பிரண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதேமாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸசைஸ், இதை வந்து ரெண்டுமே ஆண் பெண் 2 பேருமே அழகாக செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த கணுக்கால் இருக்குது பார்த்திங்களா, இங்கே தான் அந்த ஜெல் வளருன்னு சொல்லி இந்த போனில் இருக்கக்கூடிய ஜெல்லை அழகாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் நல்ல வளர்கிறதுக்கும் சக்தி. இந்த நடைப்பயிற்சி ஏன் பண்ண சொல்கிறாங்க, வாக்கிங் போகிறாங்க, ஜாக்கிங் போகிறாங்க, ரன்னிங் போகிறாங்க, அவங்களோட எலும்பு ஏன் ஸ்ட்ராங் ஆகுது, உணவு ஒரு பக்கம் இருக்கும். அதேமாரி அவங்க இந்த கணுக்கால் இருக்குது பார்த்திங்களா, இந்த அசைவு இதான் கால் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த மூட்டு இருக்குது, இந்த கணுக்கால் வந்து அவ்வளோ பெரிய சக்தி ஓட்டம் கொடுக்கும். அதை சுற்றில வரமா பிள்ளைகள் அப்படி சக்தி உண்டு. இதை காலையில் எழுந்திரிச்சி என்ன பண்ணுறோம், எம்டி ஸ்டமக்கில் அந்த படியில் நின்று ஜஸ்ட் இப்படி இந்த ட்ராக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் உங்களோட ரத்த ஓட்டத்தையும் சரிப்படுத்தும், போனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும், நல்லா வளர்கிறதுக்கான ஒரு போஷாக்கான விஷயம் கொடுக்கும், ஹைட்டாக வளர்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ். சில பேர் தொங்குவாங்க, அதுவும் பண்ணலாம். பட் ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக உங்களுக்கு வந்து போன் வீக்காக இருக்குது, இல்லை நான் நல்லா வளரணும், இல்லை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த படியிலையோ இல்லை சாதாரண சர்ஃபேஸ்லையோ நின்றுக்கிட்டு ஜஸ்ட் அந்த டோ இருக்குது பார்த்திங்களா, நல்லா அப்படி இறக்கி ஏற்றணும். அவ்வளோதான். காலையில் ஒரு 25 டைம்ஸ், நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு 25 டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது, எம்டி ஸ்டொமக் இருக்கும்போது இது இப்படி பண்ணாலே போதும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஸ் வந்துருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஆனால் டைஸ் மட்டும் கிடையாது, எலும்பையும் மிக மிக உறுதியாக்கப்படும். சாதாரண விஷயம் கிடையாது. இந்த எக்ஸசைஸ் ஒன்று போதும், வலிமையான ஒரு எக்ஸசைஸ். ரொம்ப சிம்பிள், 25 டைம்ஸ் பண்ணுங்கள தான். 1 2 அந்த இங்கே நடக்கும் பார்த்திங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு வர்ம ஓட்டம், சிகிச்சை நம்மளுடைய எலும்பை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் படியிலையும் செய்வாங்க சில பேர். படியில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸ்லிப் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஸ்லிப் ஆகும். நல்லா 2 இதை எதாவது பிடிச்சிக்கோங்க. கையில் நின்றுட்டு அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டோவை மட்டும் ஏற்றி இறக்குனாலே போதும். அழகாக ஜஸ்ட்டு
இதை பண்ணாலே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஸ்போர்ட்ஸ் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், பட் நிறைய பேருக்கு தெரியலங்கிறதுனால இந்த எக்ஸசைஸ் சொல்கிறேன். இதை ஒன்று பண்ணாலே ஹைட்டுக்கான விஷயம். சில பேர் வந்து குட்டையாக இருக்கேன், நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் நான் சொல்லி நல்லாவே வளர்ந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த போன் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஆத்தரைட்டிஸில் இருக்கவங்க பண்ணால் கொஞ்சம் பெயின் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். அதுக்கப்புறம் போன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆயில் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா போதுமான விஷயம். ஆயில் போடுறோம் இல்லையா, போன் இந்த கை எனக்கு வீக்காக இருக்குது, கால் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, போன் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஆயில் என்ன பிண்ட தைலம் அப்படின்னு இருக்கும். நாட்டு மருந்து கடையில் பிண்ட தைலம்னு இருக்கும், அப்படியும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்களாகவே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில், கருஞ்சீரக எண்ணெய் இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வெளிப்பூச்சாக பூசும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் வாதநாராயணி எண்ணெய் இருக்குது, நிறைய எண்ணெய் இருக்குது. ஆனால் ஆலிவ் ஆயிலுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி உண்டு. அதேமாதிரி கருஞ்சீரக எண்ணெயும் சேர்த்து நம்ம ஒரு வேளை எனக்கு இந்த வேலை எனக்கு பெயினாக இருக்குது, எனக்கு வந்து ஆத்தரைட்டிஸ் ப்ராப்ளம்னால இந்த மூட்டு வலி இருக்குது, இதை நீங்கள் போட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இன்னொரு எண்ணெய் வந்து நான் செய்கிறதுக்கு அழகாக சொல்லித்தரேன். வேப்ப எண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் இல்லையா, எனக்கு அந்த வேப்ப எண்ணெய் ஸ்மெல் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நல்லெண்ணெயிலே நீங்கள் செய்யலாம். நல்லெண்ணெயிலே செய்யலாம், பட் நல்ல எஃபெக்ட் வந்து வேப்ப எண்ணெய். ஸோ எந்த எண்ணெய் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட் அப்படின்னாக்கா வேப்ப எண்ணெய். ஏன்னா நீங்கள் ஆத்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நீர்த்து போயிருக்கும், நிறைய ஜம்ஸ் இருக்கும், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வேப்ப எண்ணெய் போய் அதை எல்லாத்தையும் மோல்ட் பண்ணி சரி பண்ணி கொடுக்கும். நல்லெண்ணெய்க்கும் இந்த சக்தி உண்டு. அது எந்த எண்ணெய் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. வேப்ப எண்ணெயில் நீங்கள் போட வேண்டியது கடுகு. நல்லா வேப்ப எண்ணெய் நல்லா அழகாக பாயில் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கடுகு வந்து 2 கைப்பிடி போட்டுக்கோங்க. நான் 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு 2 கைப்பிடி கடுகை மட்டும் போட்டுக்கோங்க, போதும், அவ்வளோதான். ஸோ முருங்கை இலை தேவைப்பட்டுச்சுன்னா 2 கைப்பிடி போட்டுக்கோங்க. முருங்கை இலை ப்ளஸ் கடுகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேப்ப எண்ணெயாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் வேப்ப இலை போட தேவையில்லை. இதே நல்லெண்ணெயாக இருந்தால் வேப்பலை ஒரு கைப்பிடி, முருங்கை இலை ஒரு கைப்பிடி, கடுகு ஒரு கைப்பிடி போட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. ஏன்னா கடுகு பொரியும், முருங்கை இலை பொரியும். நல்ல செக்கு எண்ணெயாக நீங்கள் நல்லெண்ணெய் போட்டுச்சுன்னா அந்த 3ஐயும் போடுங்க. வேப்பெண்ணெய் போட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் கடுகு மட்டும் போட்டாலும் போதும், ப்ளஸ் நீங்கள் முருங்கை இலை போட்டுக்கோங்க. ஏன்னா வேப்பெண்ணெய் தான் இருக்குது அதுலேயே. ஸோ அதனால் இந்த எண்ணெய் எப்பேற்பட்ட ஆத்தரைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி செய்துவிடும், உடம்பு வலி இருந்தாலும் சரி செய்துவிடும். இந்த நல்ல ஹை ஃபீவர் ஆகிடுச்சு, இந்த மூட்டு ஜாயின்ட் பெயின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போடுங்க, அந்த வைரஸ்லாம் செத்து போயிடும். ஏன்னா வைரஸில் வந்து இங்கே தான் உட்காந்துருக்கும், எல்லா ஜாயின்ஸ்லையும் உட்காந்துட்டு மூட்டு வலிலாம் பின்னி எடுக்குது பார்த்தீங்களா. இந்த எண்ணெயை செஞ்சு மேலே போட்டிங்கன்னா உடனே சரியாயிடும். ரொம்ப நாள் நல்ல ஒரு ஃபீவர் வந்திருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரஸ் ஃபீவர் இருந்தாலும் மூட்டெல்லாம் ஜாயின்ட்லாம் பின்னி எடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்களே, இந்த எண்ணெயை போட்டாலும் சூப்பராகிடும். இதெல்லாம் இல்லாமல் ஜென்ரலாகவே மேலே போட்டிங்கனாலே எலும்பு உறுதி பெறும். இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லா வீட்லேயும் இருக்கணும். ஆக இந்த ஆரோக்கியமான ஒரு பதிவு ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே செய்யக்கூடிய விஷயங்கள் உணவாகவும் இப்படி எடுத்தாலே போதும். எலும்பு பிரச்சனை இருக்காது, ஆத்தரைட்டிஸ் பிரச்சனை இருக்காது, சோர்வு இருக்காது. ஆக ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எலும்பு தான் ஒரு மனிதனுடைய ஆதாரம், அதை நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் செஞ்சுருக்காங்க இல்லையா. ஸோ எலும்பு வந்து ஆதாரம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.